திருக்கச்சி நம்பிகள் அவரு காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் விசிறி வீசுவார். ஆலவட்ட கைங்கரியம் பண்றவர். அது எப்பேற்பட்ட பாக்கியம். அவரை எவ்வளவு பெரிய ஆளு. திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கே குரு. அவரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு வரதராஜ பெருமாள், அவருக்கு தினமும் விசிறி வீசுவார். அப்ப ரெண்டு பேரும் பேசிக்குவாங்களாம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு இவர் சொல்லுவாராம், அவர் பேசுவாராம். ஞானிகள் சொல்லி சென்றிருக்கக்கூடிய கதைகள் இதெல்லாம். அப்போ ஒருத்தன் திருக்கச்சி நம்பிட்ட சொல்லியிருக்கிறான், நீங்க தான் அந்த பெருமாள்கிட்ட பேசுறீங்களே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். பெருமாள்கிட்ட பேசுறீங்கல்ல, பேசும்போது அந்த இருக்கிறானே அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். திருக்கச்சி நம்பி போறார். ஆலவட்டம் கைங்கரியம் பண்றார். பண்ணிட்டே, சாமி உங்கள்கிட்ட ஒருத்தன் கேட்க சொன்னா, அந்த தெருவில் இருக்கிறானே அவனுக்கு சொர்க்கம் உண்டா, சொர்க்கத்தில் அவனுக்கு இடம் உண்டான்னு கேட்டான் சாமி. பெருமாள் சொன்னார், இதுல என்ன சந்தேகம், அவனுக்கு நிச்சயமா சொர்க்கத்துல இடம் உண்டு. திருக்கச்சி நம்பி இப்ப அடுத்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா, எனக்கு எப்ப சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். கேள்வியை நல்லா கவனிங்க. அவர் என்ன கேட்க சொன்னாரு, எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா, எனக்கு சொர்க்கத்துல இடம் உண்டா. இடம் உண்டு, இதுல என்ன சந்தேகம் பெருமாள் சொல்லிட்டார். இப்ப இவரு எனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டான்னு கேட்கல, எனக்கு எப்ப சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அப்ப இவர் முடிவு பண்ணிட்டாரு, எனக்கே சொர்க்கம் இல்லாம இருக்குமா, அவனுக்கே சொர்க்கம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா. இவர் முடிவு பண்ணிட்டார், எனக்கு சொர்க்கம் உண்டு. எப்போ பெருமாள்கிட்ட கேட்கிறார், எனக்கு எப்ப சொர்க்கம் கிடைக்கும். பெருமாள் சொன்னார், உனக்கெல்லாம் சொர்க்கத்துல இடமே இல்லப்பா. திருக்கச்சி நம்பிக்கிட்ட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சொல்றாராம், உனக்கெல்லாம் சொர்க்கத்துல இடம் இல்லப்பா. ஏன் இடம் இல்ல? இப்பதான் பெருமாள் சொல்றார், குரு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியன்றதுக்காக இதை சொல்றேன். தாயுமான சுவாமி பராபர கண்ணின்னு ஒன்னு பாடி இருக்கிறார். உங்களுக்கு எப்பயாவது நைட்ல தூக்கம் வராம நீங்க தவிச்சீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை, நிம்மதி இல்ல. இப்பெல்லாம் சில பேர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றாங்களே, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். 5 வயசு பையன் சொல்ற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏண்டா மிஸ் நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீங்க எப்பயாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, மன சஞ்சலமா இருக்கு, மன நிம்மதி இல்ல, தூக்க வரல, இப்பெல்லாம் தவிக்கும் போது பராபர கண்ணி யூடியூப்ல இருக்கு. பராபர கண்ணி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இசையோட வரும், அதை கேளுங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மன துயரத்துல இருந்தாலும் ஒரு பெரிய மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை செஞ்சு பாருங்க. பராபர கண்ணின்னு இருக்கு யூடியூப்ல. அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பாட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷம் கேளுங்க, 10 நிமிஷம் கேளுங்க. நான் நிறைய பயணம் பண்றேன், அலைச்சல்லே இருக்கிறேன்னா, அப்படியே ஒரே டிப்ரெஷன் வந்து சேரதுக்குள்ள சுப்பிரமணியன் சார் போன் அடிப்பாரு, அவர் வச்ச உடனே காளீஸ்வரர் போன் அடிப்பாரு, அடுத்து ஐயா போன் அடிப்பாங்க, அடுத்து அவங்க அம்மா போன் அடிப்பாங்க. எத்தனை போனுமா இத பேசிட்டு இருக்கையில முடிச்ச கால் வெயிட்டிங்ல 17 போன் வந்திருக்குது. பேசி 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 டயர்ட். அப்பா எங்கப்பா இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ கத்துறோம், பேசுறோம், எங்கப்பா நிம்மதி. பராபர கண்ணி பாட்டை நான் கேட்பேன், நீங்க கேளுங்க. தாயுமானவர் பாடின பராபர கண்ணி. அதுல ஒரு வரி வருது, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் துவங்கி ஒரு வார்த்தை சொன்னால் சத்குருவும் வாய்க்குமே. மூர்த்தி தலம் தீர்த்தம் இது 3 சிறப்புடைய கோவிலுக்கு போய் நீ வணங்குனா உனக்கு ஒரு குரு கிடைக்கும்ன்றது இதனுடைய பொருள். எனக்கு என்ன புரியலனா, அப்ப சாமி கும்பிட்டாதான் குரு கிடைப்பாரா, சாமியை விட குரு பெருசா? எனக்கு அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சுங்க. கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா போதாதா, அப்பதான் குருவே கிடைப்பாரா? அதுக்கான பதில் திருக்கச்சி நம்பிகள் வாழ்க்கையில தான் எனக்கு கிடைச்சது. பெருமாள் சொல்றாரு, உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது. ஏன்? நீ ஒரு குருவை தேடி போய் குரு கிட்ட இரு என்று பெருமாள் சொல்ல, அதன் பிறகுதான் அவர் ஆளவந்தாரை தேடி வந்தார். ஆளவந்தாருடைய சீடர் தான் திருக்கச்சி நம்பிகள். இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த மதம் ஆணவம் இருக்கக்கூடாது, குருவும் நல்ல குருவா இருக்கணும். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லிட்டார், யார வேணா நீ குரு நினைச்சிடாதப்பா, கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக.